தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு. இந்த மாநாட்டுக்காக மொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறேன். கரெக்டாக மதுரையில் எந்த இடத்துல மாநாடு 21ஆம் தேதி நடக்க போதோ அந்த இடத்துல நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் தான் 21ஆம் தேதி தாவேகாவுடைய தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் பேச போகிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 200க்கு 60 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இரநூறுக்கும் மேற்பட்ட சேர் அந்த ஸ்டேஜில் மட்டுமே போடுறதுக்கான பிளானிங்கில் இருக்குது. முக்கியமாக இந்த மாநாட்டுக்கு அனுமதியாக சொல்லப்பட்டிருக்குது 1,50,000 ஆண்களும் 50,000 பெண்களும் 25,000 பெரியவர்கள், இந்த மாதிரி சொல்லிட்டு மிக்சடாக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இது இந்த மாநாடு எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தரமாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விக்கிரவாண்டி போயிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம், தண்ணி இல்லை, மக்கள் போகிறதுக்கு நிறையா கொஞ்சம் அவங்க இவ்வளோ ஏற்பாடு பண்ணி நிறையா எதிர்பாராத கூட்டம் வந்துச்சுல, அது எல்லாத்தையும் தவிர்க்கிற விதமாக பக்காவாக இடம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சென்டரில் நான் இப்போ போனேங்க, சுற்றி டிவிக்கோட கொடி இருக்குது. அந்த அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்கும்போது அந்த கொடி சத்தமாக இருக்கட்டும், செம்ம ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் 21ஆம் தேதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, ரெண்டாயிரத்தி 2005 கேப்டன் அவர்கள் மதுரை மாநாடுல கூடின கூட்டத்தை இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்க கூட்டின கூட்டத்தையும் யாராலையும் மறக்க முடியாது. அதை விட அதிகமாக இந்த வட்டம் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏகபோகமாக எதிர்பார்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.